26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம், இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வாஸ்து அப்படின்னாலே வாஸ்து நிபுணர்களை வச்சு வீட்டை பார்க்கணும், அவங்களுடைய உத்தரவின் பேர்ல தான் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாஸ்து நிபுணர்களை வச்சு மட்டும்தான் வாஸ்துவை சரி பார்க்கணுமா? வாஸ்து அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒரு குருநாதர்கிட்ட படித்து நீண்ட நாட்கள் அனுபவம் உள்ள ஒரு வாஸ்து நிபுணரை வச்சு வாஸ்து பார்க்கறது தான் சிறப்பான ஒன்று. வாடகை வீடு அப்படின்னா வாஸ்து இருக்குன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க, வாடகை வீட்டுக்கெல்லாம் வாஸ்துவே கிடையாது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? வாஸ்து இருக்குதுன்னு நம்பினீங்கன்னா 100% இருக்குது, இல்லைன்னு நினச்சிங்கன்னா இல்லை. வாஸ்துல என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குது, எப்படி பயன்படுத்திக்கணும், நம்ம சுய முன்னேற்றத்திற்கு எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சு அதை அப்ளை பண்ணாங்கன்னா அதில் ஜெயிக்கலாம். தொழில் முறையாக வாஸ்து நிபுணர் ஆகணும் அப்படின்னீங்கன்னா நீண்ட கால அனுபவங்கள் வேணும். இப்போ பூர்வீகம் அப்படிங்கிற ஒருத்தருக்கு நல்லா அமைஞ்சிருச்சுன்னா அவர் எங்கே போய் வீடு கட்டினாலும் நல்லா இருக்கும். இப்போ பூர்வீகமே தவறாக இருக்குது அப்படின்னா அவர் எந்த நாடு எந்த ஊரில் போனாலும் அவர் எத்தனை வீடுகள் கட்டினாலும் தப்பாக தான் இருக்கும். பொதுவான வாஸ்து வந்து உச்சத்தில் வாசல் வைங்க, நீச்ச வாசல் வைக்காதீங்க, ஜன்னலை திறந்தால் வெளிச்சம் வரணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு அடிப்படை வாஸ்து. அதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. கிழக்கு வடக்குல வந்து மலைகள் வந்து இருக்கவே கூடாது, இருந்ததுன்னா கண்டிப்பா அது ஆபத்து அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. வடக்கும் கிழக்கு உயரமான மலைகள் வந்து மிக மிக சிறப்பானது ஒரு பலனை கொடுக்கும், மிக மிக பிரபலியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு வாஸ்துவை பத்தி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக வாஸ்து தங்கதுரை அவர்கள் நினைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். குருவாழ்க, குருவே துணை. எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கும். நீங்கள் வந்தீங்கனாலே வாஸ்துவை பற்றி நிறைய சந்தேகங்கள் எங்களுக்கு இருக்கும், அதை பற்றின ஒரு புரிதலுக்கான ஒரு வீடியோவாக இது இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாஸ்து அப்படின்னாலே வாஸ்து நிபுணர்களை வச்சு வீட்டை பார்க்கணும், அவங்களுடைய உத்தரவின் பேரில் தான் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, வாஸ்து நிபுணர்களை வச்சு மட்டும்தான் வாஸ்துவை சரி பார்க்கணுமா சார்? என்னென்னா, இன்றைய காலகட்டத்தில் வாஸ்து நிபுணர்களை கண்டுபிடிக்கிறதே மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க எல்லாருமே. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி குருநாதர் இல்லாத வாஸ்து நிபுணர்கள் நிறைய வந்துட்டாங்க. அதே போல் ஜோதிடம் படித்தவங்க நிறைய பேர் வாஸ்துக்களை வர்றாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஜோதிடத்தில் இப்போ 7வது கட்டம் 7வது இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானத்துக்கானது, மர்மஸ்தானத்துக்கானது, அதே 4வதுங்கிறது உறவுக்கானது. இப்படி வந்து ஜோதிட கட்டத்துலேயுமே ஒரு சில வாழ்க்கை முறைகளை வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஸோ அதனால் இது என்ன பண்ணுறாங்க, இதை அப்படியே வீட்டோட பொருத்தி பார்க்குறாங்க. அப்போது இது வீட்டோட பொருத்தி பார்க்குறப்ப இது வேலை செய்யுதா அப்படின்னு சொல்லி பார்த்தா 100% அது வேலை செய்யலை. ஏன்னா இவங்க சொல்லக்கூடிய இடங்களுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய இடங்களுக்கும் நிறைய வேறுபாடுகள், மாறுபாடுகள் இருக்குது. இது நாங்கள் நீண்ட காலமாக நானும் என்னோட நண்பர் ரவிரமணாவும் ஆய்வு செஞ்சுட்டு தான் வாஸ்து வேறு, ஜோதிடம் வேறு, ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குது, ஆனால் அது ரெண்டுமே வேறு வேறு அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பதிவிட்டுக்கிட்டே வர்றோம். அதனால தான் எப்போவுமே இந்த வாஸ்து அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒரு குருநாதர்கிட்ட படித்து நீண்ட நாட்கள் அனுபவம் உள்ள ஒரு வாஸ்து நிபுணரை வச்சு வாஸ்து பார்க்குறது தான் சிறப்பான ஒன்று. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க வாஸ்து வேறு ஜோதிடம் வேறு அப்படின்னு. ஆனால் அந்த காலத்துலலாம் வந்து ஜோதிடர் அப்படின்னா அவர் மருத்துவராகவுமே இருப்பார், ஜோதிடராகவும் இருப்பார், வாஸ்து சொல்கிறவராகவுமே இருப்பார். ஆனால் இப்போ ஏன் சார் வாஸ்து அப்படின்னா அது வேறு, ஜோதிடம் அப்படிங்கிறது வேறுன்னு சொல்கிறீங்க? இல்லை, நீங்கள் அந்த காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அந்த காலத்தில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையவே கிடையாது. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய அனுபவத்தில் 99% இல்லை. என்னென்னா, ஜோதிடர்கள் வேறு. அந்த காலத்தில் மனையடி கோல்றதுக்காக மனை கோல்பவர் அப்படின்னு சொல்லி தனியாக தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஜோதிடமே தெரியாது. அவர்களாம் தச்சர்களாக இருந்தாங்க. தச்சு வேலை செய்கிறவங்க தான் பெரும்பாலும் வீடுகளுக்கு மனை வந்து அடிக்கணக்கு எப்படி, மனைகள் இப்படி கட்டணும், இப்படி அமைப்பு கொடுக்கணும், இந்த அளவுகளை கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஜோதிடர்கள் 99% யாருமே சொல்லலை. வாஸ்தை பற்றி யாருமே பேசுனது கிடையாது. நானும் நிறைய இடங்களில் என்னோடய வயதிற்கு நான் நிறைய ஜோதிடங்கள் பார்க்குறதுக்கு போகிறப்பெல்லாம் அவர்களிட பேசுகிறப்பவும் சொல்கிறப்ப எல்லாருமே ஜோதிடத்தை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க.
வாஸ்தை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. என்னென்னா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஜோதிடத்தில் என்ன இருக்கோ அதுதான் வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் ப்ராக்டிக்கலாக போய் பார்க்குறப்ப தான் எது உண்மை எது பொய்ன்னு தெரியும். பட் இன்றைக்கி பொதுவாக மக்கள் மத்தியில் வந்து இதை திரும்ப திரும்ப சொல்லி இப்போ ஒரு ஜோதிடர் பேசினார்னா ஓகே, ஒரு 100 பேர் இதவே பேசுகிறாங்க அப்படின்னா ஓகே, வாஸ்து தெரியுமோ, இது வாஸ்து இருக்குதோ அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு மாயை தோற்றம் தான் ஏற்படுத்துகிறாங்க. பட் வாஸ்து அப்படிங்கிறது 100% வேறு, ஜோதிடம் வேறு. ஆனால் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது, தொடர்பெல்லாம் மாற்ற முடியாது. அதனால் நீங்கள் இந்த ஜோதிடத்துறை அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலகட்டத்தில், அன்றைக்கெலாம் வந்து ஜோதிடர்கள் ஒரு 50 ரூபா வாங்கிட்டு ஒரு ஜாதகம் பார்ப்பாங்க, 100 ரூபா வாங்கிட்டு ஜாதகம் பார்ப்பாங்க. இன்றைக்கி ஜோதிடத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தேவைகள் அதிகமாகிடுச்சு. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அடிஷ்னலாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த வாஸ்து அப்படிங்கிறது ஒரு கையில் எடுக்கிறாங்க. அப்போ இதை முழுமையாக கற்றுக்கிட்டு இது முழுமையாக ப்ரிடிக்ஷன் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருக்கா, இல்லை தெரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 90% இல்லை. வாஸ்துல இப்போ ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்க சொல்ற பரிகாரங்கள் எல்லாமே கோவில் சம்பந்தப்பட்ட பரிகாரமா தானே இருக்கு. கோவில் அப்படிங்கிறது ஆன்மீகம் நிறைந்த ஒரு இடம். உண்மைதான். அந்த இடத்துல எப்படி சார் நம்ம வாஸ்துக்கு ஒரு தீர்வு, வாஸ்துல எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்கு எனக்கு ஒரு தீர்வு வேணும்னா அந்த இடத்துக்கு போனா ஒரு ஜோதிடரால எப்படி சார் தீர்வு தர முடியுது? இல்லை, அதுதான் சொல்கிறேன். நாங்கள் வந்து வாஸ்துல பரிகாரமே இல்லைங்கிறோம். பரிகாரம் பொய்ங்கிறோம். பரிகாரம் ஏமாற்று வேலை அப்படின்னு சொல்கிறோம். வாஸ்துல பரிகாரங்கிறதே நாங்கள் சொல்கிறதே கிடையாது. இறை நம்பிக்கை, இறை வழிபாடு அப்படிங்கிறது வேறு, வாஸ்து அப்படிங்கிறது வேறு. இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு மனிதன் பிறந்தால் தான் ஜாதகமே எழுத முடியும். ஜாதகம் எழுதி வச்சுட்டு மனுஷன் பிறக்க முடியுமா மனிதன்? அப்புறம் எப்படி நீங்கள் எது ஃபஸ்ட்டு எது செகண்ட் எடுக்கணும்ல? ஃபஸ்ட்டு மனிதன் பிறந்த காலகட்டத்தில் வந்து கற்காலத்தில் அவங்க வந்து மலைகளிலும் குகைகளிலுமே மரப்பொந்துகள் தான் வாழ்க்கையை நடத்தினாங்க. அப்புறம் வந்து இருட்டாக இருக்குது, அப்போ அதை வந்து அமாவாசை, நிலா வெளிச்சம், நில ஒளி ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் வருது, அது வந்து பௌர்ணமி அப்படின்னு கணிச்சாங்க. அதுக்கப்புறம் கோள்கள் அப்படிங்கிறத ஒன்று கணிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறதே முழுமையாக கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கும் ஜோதிடத்துறையில் பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே 100% சரியான பலனை கொடுக்குறாங்களா அப்படின்னா அதில் 99% கிடையாது. 1% ஜோதிடர்கள் மட்டும்தான் நீண்ட அனுபவங்கள், ஆழ்ந்த அனுபவங்கள் இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் இன்றைக்கி சொல்கிறாங்க. இது யார்? ஒரு கட்டிடம் தான் ஒரு நபரை தேர்ந்தெடுக்கும், நம்ம தேர்ந்தெடுக்கிறதில்ல. நீங்கள் ஒரு வீடு வாடகை வீட்டுக்கு போனீங்கன்னா 100 வீடை பார்ப்பீங்க. உடனேலாம் இன்றைக்கி வீடு கிடைக்கிறது இல்லை. இன்றைக்கி வாஸ்துப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும்னு சொல்லி நிறைய அப்படி பார்க்குறவங்க இருக்கிறாங்க. அதே போன உடனே வீட்டை பார்த்தோன்னே இந்த வீடு எனக்கு ஓகே அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்போது அந்த வீடு தான் அந்த நபரை தேர்ந்தெடுக்கும். நம்மளாம் தேர்ந்தெடுக்கவே முடியாது. நம்ம எந்த இடத்துல இருக்கணும், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், நம்முடைய சந்ததிகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இடம் தான் முடிவு பண்ணும். ஆனால் இப்போ வரைக்குமே ஒரு கூற்று இருக்குது சார், வாடகை வீடு அப்படின்னா வாஸ்து இருக்குன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க, வாடகை வீட்டுக்கெல்லாம் வாஸ்துவே கிடையாது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? இன்றைக்கி இறைவனே இல்லைன்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்குது. எனக்கு தெய்வம் தான் எல்லாமேன்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்குது. இது போல தான் வாஸ்துவம். வாஸ்து இருக்குதுன்னு நம்பினீங்கன்னா 100% இருக்குது, இல்லைன்னு நினச்சிங்கன்னா இல்லை. இதற்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கி இந்த வாஸ்து புதிதாக முளைத்த இந்த வாஸ்து நிபுணர்கள் தான். யாரையும் குறை சொல்லி பயன் இல்லை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய தேவைகள் அப்படிங்கிறது அதிகமாகிருச்சு. மக்கள் வந்து உடனடியாக எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஏதோ ஒன்று யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு பார்க்குறோம், ஏதோ ஒன்று பார்த்தா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. அதனால் அவங்க தேர்ந்தெடுக்கிற வாஸ்து நிபுணரோ, தேர்ந்தெடுக்கக்கூடிய ஜோதிட நிபுணர்களோ அவர்களுக்கு சரியான வழி காட்டுகிறார்களா அப்படிங்கிறத பார்க்கணும். சப்போஸ் ஒரு அனுபவம் இல்லாத ஒரு நபரும் இன்றைக்கி இருக்கிறாங்க. இப்போ எங்கள்கிட்ட நாங்கள் தொடர்ந்து வாஸ்து வகுப்பு எடுத்துகிட்ருக்குறோம். எங்ககிட்ட ஒரு நாள் படித்தவர் இருக்கார், 10 நாட்கள் தொடர்ந்து 10 மாதங்கள் படித்தவரும் இருக்கிறாங்க. இதே வந்து எங்கள் கூடவே ட்ராவல் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் என்ன தான் படித்தாலும், எவ்வளோ தான் அறிவாளியாக இருந்தாலும் அனுபவம் அப்படிங்கிறது வேணும். நீங்கள் இன்றைக்கி டாக்டருக்கு படித்தாலுமே, நீங்கள் எம்பிபிஎஸ் படித்து எம்எஸ் படித்து இப்படி அதிகபட்சமாக நீங்கள் லண்டன் அமெரிக்கான்னு படித்தா கூட ப்ராக்டிக்கலாக ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ப்ராக்டிஸ் பண்ணினா மட்டும்தான் அவரால் வந்து முழுமையான மருத்துவராக முடியும். அதுபோல் தான் வாஸ்துவும். இன்றைக்கி நீங்கள் புத்தகத்தை படித்து வாஸ்து நிபுணர் ஆக முடியாது. ஒரு நாள் படித்தோடனே வாஸ்து நிபுணர் ஆக முடியாது. ஒரு நாள் படித்தா தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு நாள் வாஸ்து படித்தவங்க வந்து
வாஸ்துல என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குது, எப்படி பயன்படுத்திக்கணும், நம்ம சுய முன்னேற்றத்திற்கு எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சு அதை அப்ளை பண்ணாங்கன்னா அதில் ஜெயிக்கலாம். பட் தொழில் முறையாக வாஸ்து நிபுணர் ஆகணும் அப்படின்னீங்கன்னா நீண்ட கால அனுபவங்கள் வேணும். அப்போது இதெல்லாம் இல்லாமல் புதுசாக வர்றவங்கனால தான் இந்த வாஸ்து பற்றிய ஒரு மக்களிடையே வந்து ஒரு தவறான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துது. சில பேர் நீங்க சொன்ன மாதிரி பெரிய வீடோ இல்லை சின்ன வீடோ கட்டும்போது வாஸ்துவை பார்த்து அந்த நுணுக்கங்களை பார்த்து ஆசையா கட்டுவாங்க. ஆனா அந்த வாஸ்து பார்த்து கட்டின வீடு கூட ஒரு சில பிரச்சனைகளாலோ இல்லை கடன் தொல்லையாலோ ஜப்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வாஸ்துவே பார்க்காம ஏனோ தானோன்னு கட்டியிருப்பாங்க. ஆனா அந்த வீட்டில் இருக்கவங்க வளர்றது, அவங்களுடைய வளர்ச்சியா இருக்கட்டும், அவங்களுக்கு வரக்கூடிய மணி புழக்கமா இருக்கட்டும், அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். பார்த்து கட்டினவன் கெட்டு போறான், பார்க்காம கட்டினவன் வளர்றான் அப்படின்னு ஒரு கூற்று இருக்குல்ல சார், அது எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே இது ரொம்ப சிறப்பான கேள்வி தான். தவறான வீடுகள் நிறைய பணத்தை கொடுக்கும். இப்போ நீங்கள் எல்லா வீடுகளுமே எல்லா மனிதர்களுக்குமே கெட்டதை ஏற்படுத்துறது இல்லை. இது அதே போல வீடுன்னு எடுத்துக்கிறதா இல்லை தவறான வாஸ்துன்னு எடுத்துக்கிறதா? இல்லை, அது தவறான வாஸ்து இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் எப்படின்னா, உங்களுக்கு நம்மளுடைய பெர்த் ஒவ்வொருத்தருக்கும் இப்போ கோள்களை அடிப்படையாக்கணும். இப்போ 12 ராசி அடிப்படையான்னு சொல்கிறோம். அந்த கோள்கள் அப்படிங்கிறது வேலை செய்யும். இப்போ சூரியன், சந்திரன், சுக்கிரன் அப்படிங்கிறது இது எல்லா மனிதர்களுக்குமே இயற்கையாகவே இது வேலை செய்யும். அப்போது ஒரு மனிதருக்கு வந்து அவருடைய பெர்த்து இப்போ ஒரு சிறப்பானதாக இருக்குது, அவருடைய பெர்த்து சிறப்பானதாக இருக்கணும் அப்படின்னா அவருடைய பூர்வ புண்ணியம் வந்து நல்லா இருக்கணும். பூர்வ புண்ணியம்னா யாருன்னா முன்னோர்கள் தான் நம்ம பூர்வீகம் அப்படிங்கிறோம். இப்போ பூர்வீகம் அப்படிங்கிற ஒருத்தருக்கு நல்லா அமைஞ்சிருச்சுன்னா அவர் எங்கே போய் வீடு கட்டினாலும் நல்லாயிருக்கும். இப்போ பூர்வீகமே தவறாக இருக்குது அப்படின்னா அவர் எந்த நாடு எந்த ஊரில் போனாலும் அவர் எத்தனை வீடுகள் கட்டினாலும் தப்பாக தான் இருக்கும். அதனால தான் நாங்கள் வந்து பூர்வீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கிறோம். இன்னொன்று, இப்போ தவறான வீடுகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி கால்குலேஷன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போது ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அதை பொறுத்து அந்த வீடுகள் பலனை கொடுக்கும். இப்போது ஒரு ஜோதிடராக இருக்கார், ஒரு சினிமா துறையில் இருக்காருன்னா வடகிழக்கு அடைபட்டால் தான் அந்த ஜோதிடத்துறையில் அவர் ஜெயிக்க முடியும். தென்மேற்கு தப்பாக இருந்தால் தான் நீங்கள் வந்து அரசியலில் மிக பிரம்மாண்ட வெற்றி அடைய முடியும். அப்போ வடமேற்கு தப்பாக இருந்தால் தான் ஒரு சினிமா துறையில் ஜெயிக்க முடியும். தென்கிழக்கு தவறாக இருந்தால் தான் அரசு துறையில் ஒரு ஆளுமையை ஏற்படுத்த முடியும். அப்போது இந்த தவறுகள் தான் மிக பிரம்மாண்டத்தையும் கொடுக்குது. அப்போ யாருக்கு அதை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்ல. சாமானியனுக்கு அதே தவறு இருந்தால் அவனை ஒன்றும் இல்லாத பண்ணி ரோட்டில் விட்டுரும். அதே அந்த அமைப்புள்ள ஒருவருக்கு அந்த வீடு தப்பாக இருந்தாலும் கோடிகளை கொட்டி கொடுத்து உச்சபட்ச பதவியில் உட்கார வைக்கும். இதை எப்படி சொல்லலான்னா, இப்போது ஒரு சினிமா துறையில் சாதாரணமாக ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஒரு பெண்மணி இருக்கிறாங்கன்னா சமுதாயம் அவங்கள வந்து தவறான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும். ஆனால் பணம் நிறைய கொடுக்கும். அப்போ நீங்கள் தப்புன்னு சொல்லுவீங்களா, பணம் வருது சூப்பர்னு சொல்லுவீங்களா? பணம் வருது சூப்பர். இப்படி தான் வாஸ்தவம். அப்போ நீங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொருத்தருடைய தனிமனித அமைப்புக்கு தகுந்தால் போல் வாஸ்து அமைச்சாதான் முடியும். இப்போ எல்லாருமே இந்த பொதுவான வாஸ்து சொல்கிறது, பொதுவான வாஸ்து ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. பொதுவான வாஸ்து வந்து உச்சத்தில் வாசல் வைங்க, நீச்ச வாசல் வைக்காதீங்க, ஜன்னலை திறந்தால் வானம் தெரியணும், ஜன்னலை திறந்தால் வெளிச்சம் வரணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு அடிப்படை வாஸ்து. அதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் இந்த மாதிரி தான் நிறையா இந்த வாஸ்துவில் வந்து அடிப்படையை மட்டுமே வச்சு சொல்கிறதுனால தான் இந்த வாஸ்தை தவறான ஒரு புரிதலுக்கு கொண்டு போகுது. பட் அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட முறையில் வாஸ்து அமைப்புன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா ஒருத்தர் மாதிரி எல்லோரும் இருக்க போகிறது கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறோம், ஒவ்வொரு ஜீன்லேருந்து வரும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல. நம்ம இப்போ சிஎம்முக்கு ஒரு வாஸ்து அமைப்பு இருக்குது அப்படின்னா அதே பிஎம்முக்கு அதே இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. வேறு வாஸ்து அமைப்பு எம்எல்ஏக்கு இருக்குன்னா அதே கவுன்சிலருக்கும் அதே இருக்குமா? அப்படிலாம் கிடையாது. அதே எம்எல்ஏவுக்கு இருக்கிறதுக்கு நீங்கள் அதே மாதிரி வீடு நான் கவுன்சிலர் கட்டேன் அவர் எம்எல்ஏ ஆக முடியுமானா முடியாது. அவரோட அமைப்பு என்ன, அவருடைய பூர்வீகம் என்ன, அவருடைய சந்ததிகள், அவருடைய முன்னோர்கள் எப்படி வழி வந்திருக்கிறாங்க, அவர்களுக்கு அந்த பிராப்தம் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தா தான் அந்த வாஸ்து அப்படிங்கிறது 100% வேலை செய்யும். இப்போ தெருக்கூத்து அப்படிங்கிறத பத்தி நிறைய கேள்விகள் உங்களுக்கு வந்திருக்கும். 3 வழி தெருக்கூத்து அப்படின்னும் 6 வழி தெருக்கூத்து அப்படிங்கிறதும் இப்போ அதிகமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு சார். உண்மையாவே தெருக்கூத்து அப்படிங்கிறதுக்கு இப்போ வரைக்கும் ஒரு கூத்தா தான் இருக்கு, அதுக்கு ஒரு முடிவே இல்லை. இப்போ இதில் 3 வழி 6 வழி அப்படின்லாம் தெருக்கூத்துக்களை சொல்றாங்க. அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு? இல்லை, இப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே
கேலி கூத்தாக்கப்படுகிறது. இந்த வாஸ்தாகட்டும், ஜோதிடமாகட்டும், ஆன்மீகமாகட்டும், இதெல்லாம் வந்து நம்மளுடைய சந்ததிகளை வந்து ஒரு தவறான பாதைக்கு வழிகாட்டுறது தான் இந்த இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இன்றைக்கி இருக்கிறவங்க பண்ணுறாங்க. இது முழுக்க முழுக்க தவறு. இப்போ என்னென்னா, ஒருத்தர் வந்து தெருக்கூத்து அப்படின்னு பயமுறுத்துறது. இப்போது தென்மேற்கு தெருக்கூத்து ராஜயோகத்தை கொடுக்கும். அது யாருக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத இங்கே கேள்வி. எல்லாத்துக்குமே கொடுக்காது. அதுக்காக வந்து தெருக்கூத்துன்னு வந்தாலே அது தப்பு, அது ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு சில தெருக்கூத்துகள் மிக பிரம்மாண்டத்தை கொடுக்கும். அப்போ அந்த தெருக்கூத்து இல்லைன்னா அதுவும் கொடுக்காது. ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்தார், எம்எல்ஏவாக இருக்கார். அவருக்கு தென்மேற்கு தெருக்கூத்து, தென்மேற்கு நீச்ச வாசல். 6 முறை எம்எல்ஏவாக இருந்தார், அமைச்சராக இருக்கார். 7வது முறையும் இப்போ எம்எல்ஏ ஆகியிருக்கார். அப்போ அந்த நீச்ச வாசலும் தென்மேற்கு தெருக்குத்தலும் மிக பிரம்மாண்டமான ராஜயோகத்தை அவர் கொடுத்துருக்குது. அப்போ எப்படி கொடுத்துச்சு? எல்லாருமே தெருக்குத்துனா தப்பு, நீச்ச வாசல்னா தப்பு. என்ன தப்பு? அதில் என்ன சூட்சமங்கள் இருக்குது? வாஸ்து எப்படி அணுகணும், யாருக்கு எப்படிப்பட்ட அமைப்புகள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். அப்போ அது தெரியாமையே பொதுவான விஷயங்கள் எடுத்துக்கிட்டு இந்த 3 தெருக்கூத்து, 5 தெருக்கூத்து, 6 தெருக்கூத்து, வீட்டை சுற்றி தெருக்கூத்தும் கூட சொல்ல வேண்டியதை யார் என்ன சொல்ல போகிறான்? இப்போ அந்த மாதிரி நிறையா புதுசாக கதைகள் புனையப்படுது. அதெல்லாம் முழுக்க முழுக்க தவறு. ஒரு வீட்டுக்கு 6 தெருக்கூத்து, 3 தெருக்கூத்து எப்படி கொடுப்பீங்க நீங்கள்? இப்போ 3 தெருக்கூத்துங்கிறீங்க, இதே 6 தெருக்கூத்து எப்படி ஒரு வீட்டுக்கு 6 பக்கம் எப்படி ஒரு இருக்கிறதே 4 திசைகள் இருக்குது. 4 திசைகள் இருக்குது. அப்போ வீட்டை கட்டி வச்சு எல்லாமே ரோடாக சுற்றிலும் தான் வரணும். அது எப்படி 6 தெருக்கூத்து வர முடியும்? அப்போ இது எல்லாமே என்னென்னா, இவங்களால புதுசாக ஒரு கட்டமைக்கப்படுது இந்த வாஸ்து. அதனால தான் இந்த வாஸ்து மேல் நம்பிக்கை, மக்களுக்கான நம்பிக்கை போயிடுது. அப்படிலாம் பண்ணவே கூடாதுங்க. வாஸ்துங்கிறது முழுக்க முழுக்க பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டது. இது யாருக்கு எந்த இடத்துல எப்படிப்பட்ட பவர் கொடுக்குது, யார் என்ன தொழில் செய்கிறாங்க. இப்போது உணவு தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எப்போவுமே ஈசானிய பகுதியும் அக்னி பகுதியும் சரியாக இருக்கணும். உணவு தொழில் செய்கிறவங்களுக்கு இதே ஒரு ஆடு மாடு வெட்டுறாங்க, கறிக்கடை வச்சுருக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, உயிர் கொன்று செய்கிறாங்க இல்லையா, மாமிச கடைகள், அந்த மாதிரி கடைகள் வச்சுருக்காங்கன்னா தென்மேற்கு சரியாக இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த தொழிலில் அவங்களுக்கு வியாபாரம் அப்படிங்கிறது நடக்கும். ஆனால் இப்போ சொல்கிறாங்களே சார், தெற்கு மேற்கு அது உயரமாக தான் இருக்கணும், அப்போ தான் அந்த வீட்டுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தெற்கு மேற்கு உயரமாக இருக்கணும்னு எல்லாருமே மலைக்கு அடியில் தான் போய் நம்ம உட்காந்துருக்கணும். ஆனால் அதுக்கும் ஒரு கூற்று இருக்குல்ல சார், மலை வந்து விழக்கூடாது. இப்போ எப்படி தெற்கு மேற்கு வந்து உயரமாக இருக்கணுமோ அதே மாதிரி கிழக்கு வடக்கில் வந்து மலைகள் வந்து இருக்கவே கூடாது, இருந்ததுன்னா கண்டிப்பாக அது ஆபத்து அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே சார். இந்த ஃபஸ்ட்டு தென்மேற்கு மலையை பற்றி நம்ம பேசுவோம். இப்போது தெற்கும் மேற்கும் மலை உயரமாக இருக்கணும்னா உங்கள் வீட்டுக்கு தெற்க மட்டும் மலையை வந்து வச்சுக்க முடியாது. இப்போ நம்ம வாட்டர் டேங்க் அப்படின்னு கட்டுறோம், தென்மேற்கு மூலையில் கட்டுறோம். அதே மாதிரி மலையை வந்து தென்மேற்கு மட்டும் வச்சுக்க முடியுமா? இப்போ தெற்கு பக்கம் மலை இருந்துச்சுன்னா அது ஒரு நீண்ட மலையாக இருக்கும். நம்ம வீடு கட்டுறது ஒரு 40 அடி கட்டுவோமா, மலை இருக்குது 2 கிலோமீட்டருக்கு. அப்போ இந்த தென்மேற்கு உயரும் போது தென் கிழக்கும் உயரும். இந்த மலை தென்மேற்கு மட்டும் வேலை செய்யாது, தென் கிழக்குக்கும் வேலை செய்யும். இதே மலை வட தெற்காக இருந்துச்சுன்னா, வடக்கு தெற்காக இருந்துச்சுன்னா வடமேற்கும் உயரும், தென்மேற்கும் உயரும். அப்போது ஒரு நல்ல பலனை கொடுச்சுன்னா ஒரு தீய பலனை கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு தென்மேற்கு உயரமான மலைகள் இல்லாத இடத்துல வீடு கட்டுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா வாஸ்து ஜாம்பவான், வாஸ்துலேயே நாங்கள் மிக பிரம்மாண்டமாக பண்ணிட்டோம், வாஸ்துவில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி தென்மேற்கில் வீடு கட்டினவங்க எல்லாமே இன்றைக்கி வீட்டை விற்கிறதுக்கு போஸ்ட் போட்டு வீட்டை விற்கிறதுக்கு விளம்பரம் போட்டுட்ருக்காங்க. அது எப்போ அது என்ன பாதிப்பை கொடுக்கும், ஏன் பாதிப்பு கொடுக்கும், எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறது ஆழ்ந்த அனுபவம் உள்ள வாஸ்து நிபுணர்களுக்கு 100% தெரியும். சும்மா தெற்கு மேற்கு உயரமாக இருந்தால் மட்டும் பண்ண முடியாது. தெற்கு மேற்கு எங்கே உயரமாக இருக்கணும், தெற்கு மேற்கு ஏன் உயரமாக இருக்கணும், அந்த அடிப்படை தெரியணும்ல. வீடு கட்டுறீங்க, வீட்டுக்கான இடமும் இருக்குது. அப்போது நீங்கள் அந்த இடத்துல தெற்கையும் மேற்கையும் உயரமாக கொடுத்தீங்கன்னா அது வந்து சிறப்பு அப்படின்னு சொல்கிறோம். இதே நீங்கள் ஊட்டி கொடைக்கானலில் வீடு கட்டுறீங்க, அதில் தெற்கு மேற்கில் உயரமாக இருக்கணும், வடக்கு கிழக்கு பள்ளமாக இருக்கணும்னு நம்ம எல்லா மலையும் பார்த்து போய் அந்த மலையில் இருக்க முடியுமா? கிடையாது. அப்போது அதுக்கும் வாஸ்து இருக்குது. நீங்கள் இதை ஏற்கனவே பதிவிட்டுருக்குறோம். மலைகளுக்கு 100% வாஸ்து இருக்குது. மலைகள் எப்படி அதை எடுக்கணும்னு சொல்லி முதல்ல தெரியணும். இப்போ மலைகள் அப்படின்னாலே
சனி ராகு கேதுவோட உச்சம் மலை அப்படிங்கிறது. அந்த இடத்துல யாருக்கு எப்படிப்பட்ட அமைப்பில் வீடு கட்டினா என்ன பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல பார்க்கணும். இப்போது பொதுவாகவே இப்போ ஒரு மிதுன ராசிக்காரர் இருக்காருன்னு வச்சுக்கங்களேன், அவங்களுக்கு நீங்கள் மலையில் போய் வீடு கட்டினீங்கன்னா அங்கே இருக்க மாட்டாங்க. ஏன் சார்? அங்கே அவங்களுக்கு செட் ஆகாது. ஓ. இதே நீங்கள் வந்து ஒரு கன்னி ராசிக்காரங்க இருக்கிறாங்க, ஒரு மகர ராசிக்காரங்க இருக்கிறாங்க, ஒரு தனுசு ராசிக்காரங்க இருக்குது, இந்த மாதிரி ஆட்கள் வந்து அதிகமாக மலையில் இருப்பாங்க. ஏன்னா இந்த தனுசு, துலாமு, மகரம், மீனம் இதெல்லாம் ஒரு மலைகளோட தொடர்புடையது. எப்போவுமே மலையை பற்றி பேசுவாங்க, இல்லை மலைக்கு அருகில் இவங்க இருப்பாங்க. நீங்கள் ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். நீங்கள் மலைப்பகுதியில் இருக்கிறவங்கலாம் கேட்டிங்கனாலே நீங்கள் என்ன ராசி என்னன்னு விசாரித்தாலே பெரும்பான்மையானவர்கள் இருப்பாங்க. அதுக்காக 100% இவங்க மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. பெரும்பான்மையானவர்கள் இவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா இது தென்மேற்கோட தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது எல்லாத்துக்குமே மலையிலெல்லாம் தொடர்ந்து இருக்கவே முடியாது, தொடர்ந்து வசிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்காது. அதனால் பொதுவாகவே நீங்கள் என்னென்னா தெற்கு உயரமாக இருக்கணும், மேற்கு உயரமாக இருக்கணும், அப்போ தான் நம்ம சிறப்பாக இருக்கணும், சிறப்பாக இருக்க முடியும் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தவறு. அப்படி கிடையாது. வீடுங்கிறது சமமான நிலப்பரப்பில் சமமாக இருந்தால் போதும். அப்படி சமமாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதற்கு தகுந்தாற் போல் வீட்டினுடைய தலைவாசல் அமைப்புகளை மாற்றி அமைக்கணும். அப்போ அது 100% பலன் கொடுக்கும். இப்போது இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்டீங்க, இந்த வடக்கும் கிழக்கும் உயரமான மலைகள்ங்க. வடக்கும் கிழக்கு உயரமான மலைகள் வந்து மிக மிக சிறப்பானது ஒரு பலனை கொடுக்கும், மிக மிக பிரபலியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சமீபத்தில் நான் சேலத்து பக்கத்தில் ஏத்தாப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போயிருந்தேன். ஒரு பிரபலமான ஒரு ஐயா ஒருத்தவங்க ஜோதிடர் இருக்காங்க. அவங்களுடைய வீட்டிற்கு வடக்கு பகுதியில் மிகப்பெரிய ஒரு மலை, அங்கே அவர் வந்து மிக பிரபலியமாக இருக்காங்க. அப்போ நீங்கள் வடக்கு பகுதியில் மலையாக இருந்தால் நல்லாவே இருக்க முடியாது அப்படின்னு சொன்னால் எப்படி எடுத்துக்க முடியும்? வடக்கு பகுதிகள் அப்படிங்கிறது உயரமான மலைகள் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து பெண்வெளி உறவுகள் அப்படிங்கிறது நமக்கு வந்து நிறைய இருப்பாங்க. சப்போஸ் கிழக்கு பகுதி அப்படிங்கிறது உயரமான மலைகள் இருந்துச்சுன்னா ஆண் வழி உறவுகள் வந்து எப்போவுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் தப்புன்னு எடுத்துக்க வேண்டியதே இல்லை. நம்ம வீட்டில் வடக்கு கிழக்கு உயரமாக கொடுக்கக்கூடாது. ஏன்னா வீடு அப்படிங்கிறது நம்மளுடைய மனித உடலோடு தான் ஒன்றுபடுத்தி தான் நம்ம பார்க்குறோம். வீடும் மனித உடம்பும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இரண்டுமே பஞ்சபூதங்களால் இயங்கக்கூடியது. கண்டிப்பாக நிலத்திலிருந்து தான் மண் எடுக்கிறோம், நீரும் எடுக்கிறோம், இயற்கையாகவே காற்று கிடைக்கிது, வெப்பம் நமக்கு கிடைக்கிது. நம்ம உடம்புலேயே அதே தான் நமக்கு இருக்குது. இப்போ எலும்பு அப்படிங்கிறது கால்சியம், மண் தான், அது ஒன்றுமே இல்லை. இப்போ காற்று சுவாசிக்க வேணும், வெப்பம் உயிர் வாழ்கிறதுக்கு வெப்பம் இருந்தால் தான், சூடு இருந்தால் தான் மனுஷன் உயிர் வாழ முடியும், நீர் இருந்தால் தான் உயிர் வாழ முடியும். அப்போது இது ரெண்டும் ஒன்றுக்கொண்டு தொடர்புடையது அப்படிங்கிறோம். இப்போ இது எப்படி கட்டமைக்கணும், இது என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வீட்டை கட்டமைச்சோம்னா 100% பலன் கொடுக்கும். ஏன்னா வடகிழக்கு வந்து அடைப்பட்டுருச்சு அப்படின்னா பெரிய பணத்தையும் பெரிய செல்வத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே சார், அது எந்த அளவுக்கு உண்மை? நிச்சயமாக வடகிழக்கு அடைபட்டால் தான் இன்றைக்கி பிரபலமான ஜோதிடர்கள் வீடுகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா 100% வடகிழக்கு அடைபட்டிருக்கும். அவங்க அடைப்படணும், நம்ம அடைக்கக்கூடாது. இல்லை, அடைபட்டால் தான் இவங்க ஜோதிடத்துறைக்கு வருவாங்க, இல்லாட்டி வரவே மாட்டாங்க. இப்போது ஒரு ஜோதிடர் வந்து ஒரு பிரபலியமாக இருக்கார், ஒரு கண்ணாடி போட்டிருக்காருன்னா பெரும்பாலும் கிழக்கு அடைபட்டிருக்கும். கிழக்கு அடைபட்டுச்சுன்னா அவருக்கு நிறைய பணங்கள் கிடைக்கும். அவர் சொல்கிற ப்ரெடிக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி பிரபலமாக யார் வேணாலும் இருக்கிறாங்க, நீங்கள் யாரை வேணாலும் கேட்டு பாருங்கள். கிழக்கு அடைபட்டால் தான் ஜோதிடத்துறையில் பணம் நிறையா கிடைக்கும், ரொம்ப பிரபலியமாக இருப்பாங்க. இப்போது நம்ம சொல்கிறோம் சினிமா துறையில் இருக்கணும்னா கிழக்கு அடைபட்டால் தான் சினிமா துறையிலும் ஜெயிக்க முடியும். அப்போது சினிமா துறையில் இருக்கக்கூடியவருக்கு வந்து ஒருத்தர் ஜோதிடம் சொல்கிறாருன்னா அவருக்கும் கிழக்கு அடைபட்டால் தான் அவருக்கு போய் ஜோதிடம் சொல்லுவார். இது ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. திடீர் பிரபலியத்தை ஏற்படுத்தி கொடுக்கறலாம் கிழக்கு அடைப்பட்ட வீடுகள் தான். இதே வந்து ஒரு தொழில் செய்கிறாரு, ஒரு வேலைக்கு போகிறார் அப்படின்னா கிழக்கு அடைப்பட்டாருன்னா அது மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையும் ஆபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இப்போது சில பேர் தப்பான வாஸ்துவில் வீடு கட்டியிருப்பாங்க. அவங்க ஆசையாக கூட கட்டியிருக்கலாம், அவங்களுடைய பரம்பரை இடத்துல கூட கட்டியிருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி பரிகாரங்கள் பலிக்காத அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வாஸ்து பிரச்சனைக்கு என்ன தீர்வு சார்? இல்லை, வாஸ்து அப்படிங்கிறது எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு வீட்டை வாஸ்து நிபுணர் வந்து பார்த்தோன்னே இதை உடைக்கணும், இடிக்கணும், இது ஆகவே ஆகாதுன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இன்றைக்கி மக்கள் பூரா இருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க.
இப்போது ஒருத்தர் மனிதனுக்கு உடம்பு சரியில்லை, போனால் சாதாரணமாக ஒரு பேராசிட்டமல் மாத்திரை கொடுத்தாருன்னா, டாக்டர் கொடுத்தாருனாலே சரியாகிறதும் இருக்குது. அதே ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதே போல் வீட்டுக்குமே சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சாலே நல்ல வெற்றியை கொடுக்கும். அந்த வீட்டில் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம். அதை அது மாற்றவே முடியல, அதை இடிச்சு தான் ஆகணும், உடச்சி தான் ஆகணும், உடச்சி தான் ஆகணும். ஆனா நிறைய பேர் சொல்ற விஷயம், வாஸ்துல வீட்ல பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா நீங்க இந்த சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது சரியாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இடிக்கணும், உடைக்கணும், அப்பதான் அந்த வாஸ்து பிரச்சனை சரியாகுன்றதுன்னு சார் நிறைய பேருடைய கூச்சா. அப்படி கிடையாது. அதுதான் சொல்கிறேன். இப்போ என்னென்னா இதில் தான் இந்த ஆழ்ந்த நமக்கு இந்த வாஸ்துல ஆழ்ந்த ஞானம் அப்படிங்கிறது நமக்கு வேணும். ஆழ்ந்த அறிவுங்கிறது வேணும், அனுபவங்கள்ங்கிறது வேணும். இப்போது நீங்கள் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஒரு வியாதி வருதுன்னா அதை கட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி? அதுக்கு மருந்து போட்டாலும் சரியாகும், ஊசி போட்டாலும் சரியாகும். முடியல, எனக்கு 90% இதுக்கு வாய்ப்பே இல்லை, 10% வாய்ப்புனா தான் கட் பண்ணணும். அதே மாதிரி தான் வீடும். மேக்சிமம் இடிக்காமல் உடைக்காமல் சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சாலே பெரும்பாலும் நல்ல பலனை கிடைச்சிரும். நான் பார்க்குற வீடுகளெல்லாம் ஒரு 100க்கு ஒரு 5 வீடு தான் இடித்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். 95 வீடுகள் சின்ன சின்ன மாற்றங்கள்லேயும் நல்ல மாற்றங்கள் கிடைச்சிரும். சப்போஸ் அதுவே என்னால் மாற்றவே முடியல அப்படின்னாலும் அதுக்கும் வாஸ்துல சொல்யூஷன் இருக்குது. தீர்வு இல்லாத எந்த ஒரு துறையிலையுமே தீர்வு இல்லாததே கிடையாது. எல்லா துறைகள்லையுமே தீர்வுன்னு ஒன்று இருக்குது. அப்போது தீர்வு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியணும். அது ஆழ்ந்த இந்த வாஸ்துல அனுபவம் உள்ளவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். அதை நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய சர்வீஸில் நிறைய கிளைண்ட்ஸை பார்த்துருப்பீங்க. இந்த வாஸ்து பிரச்சனையில் சீரியஸாக இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்னை பார்த்த பிறகு இல்லை நான் அவங்களுக்கு இந்த விஷயம் செஞ்ச பிறகு, இந்த வாஸ்துவில் இந்த விஷயங்களை மாற்றின பிறகு அவங்களோட லைஃப்பில் இந்த சேஞ்சஸ் நடந்ததுன்னு உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க. நிறைய இருக்காங்க. இப்போ வரைக்கும் எனக்கு இந்த ஒரு விஷயம் அவங்க கிட்ட இருந்து ஞாபகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா ஒரு ஃபீட்பேக் சொல்லலாமா சார்? என்னென்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் நம்ம திருப்பூரில் ஒரு இடத்துல வாஸ்து பார்க்குறக்கா போயிருந்தோம். அங்கே வடமேற்கில் கிணறு. அந்த இடத்துல வடமேற்கில் கிணறு இருந்துச்சு. ஒரு விபத்தில் ஒரு கால் முறிஞ்சு கால் எடுக்கப்பட்டுருச்சு. அப்போ ஒத்த காலில் தான் அவர் இன்றைக்கி செயல்படுறாரு. அப்போது அவர் என்ன பண்ணார்னா, இதுக்கு முன்னாடியே ஒருக்கா வாஸ்து நிபுணரை கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டோடனே அவர் ஒரு ஃபீஸ் சொன்னோடனே வேணான்னு சொல்லி விட்டுறாரு. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு தான் இது நடந்திருக்குது. அப்போ என்னென்னா, அதுக்கப்புறம் போய் எல்லாம் மாற்றி கொடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு 3-4 ஏக்கர் இடம் வாங்கிட்டார். ஒரு நல்ல விவசாயம் பண்ணுறாரு. இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க. நமக்கு மன திருப்தியாக இருக்குது. இதே போல் நிறைய இடங்கள் நம்ம எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய இடங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். இன்றைக்கி மிகப்பெரிய ஹோட்டல்ஸ் அதுக்கெலாம் நம்ம பார்க்குறோம். மிகப்பெரிய துணிக்கடைகளுக்கெல்லாம் நம்ம வாஸ்து பார்த்துட்ருக்குறோம். நிறைய டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டுற இடத்துக்கெலாம் நம்ம புதுசாக பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸ்கூலுக்கெல்லாம் வாஸ்து 100% வேலை செய்யும். ஸ்கூல் ஒரு அற்புதமாக வேலை செய்யும். அப்போது அதற்கு தகுந்த மாதிரி கட்டட அமைப்புகள் கொடுக்கணும். அது கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸ்கூலுகளுக்கெல்லாம் நம்ம பார்த்து கொடுத்துட்ருக்குறோம். இதுபோல் என்னென்னு பார்த்திங்கன்னா, சமீபத்தில் ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு திருமணம், இது மறக்கவே முடியாது. என்னென்னு பார்த்திங்கன்னா, அவருக்கு வயது 50 கடந்து விட்டுச்சு. அவருக்கு ஏற்கனவே முதல் மனைவி அப்படிங்கிறவங்க தவறிட்டாங்க. அப்போது அவருக்கு ஒரு 2 குழந்தைகள் இருக்காங்க. ஸோ வயதான ஒரு தாய் இருக்காங்க. சரி என்ன பண்ணுறது, நம்ம வாழ்க்கை எப்படி போகும்? ஏன்னா வயதான அம்மாவை வச்சுட்டு இவங்க மெயின்டைன் பண்ணவும் முடியாது. இன்னொன்று திருமணம் பண்ணலான்னா ஒரு திருமண வயதை தொடக்கூடிய அளவு பசங்க இருக்கிறாங்க. எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் வீட்டுக்கு போகிறோம், வாஸ்து தவறுகள் இருக்குது பார்க்குறோம். அவர்கிட்ட ஏன் நீங்கள் திருமணம் பண்ணிட்ட என்னன்னு சொல்லி கேட்குறோம். இல்லை எனக்கு அதில் விருப்பம் இல்லை, பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈசானி பகுதியில் படிக்கட்டு இருக்குது, அக்னி பகுதியில் தலைவாசல் அமைப்பு கொடுத்துருக்குறாங்க. தெற்கு பகுதியில் அடைபட்ட அமைப்பாக இருந்துச்சு. தென்மேற்கு அதே போல் தான் உயரம் குறைவான காம்பவுண்ட் சுவர்லாம் கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே நாங்கள் இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம். பண்ணி 1.5 மாதத்தில் அவர் திருமணம் இயற்கையாக ஒருத்தவங்க இந்த மாதிரி 2வது வரம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்களே இவரும் சரி ரைட்டு பார்க்கலாங்கிறாங்க. யாருக்கு எதுவுமே சொல்ல கூட இல்லை. ஒரு 10 நாளுக்குள்ளே திருமணம் அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு. இது மறக்கவே முடியாது. ஏன்னா
இதெல்லாம் வந்து எப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இதில் நம்பிக்கை இல்லாத இருக்குது இந்த வாஸ்து மேலே. வாஸ்து வந்து ஒரு அற்புதமான ஒரு கலை. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத பொறுத்து தான் இது பலன் கிடைக்கும். வாஸ்து வகுப்புகள் எடுக்கிறீங்களா சார்? இப்போ பேசும்போதுமே சொல்லியிருந்தீங்க வாஸ்து வகுப்புகள் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. சில பேருக்கு வாஸ்துவை பற்றி புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், வெளியே போய் நான் பார்க்கலனாலும் என் வீட்டில் இருக்க வாஸ்துடைய பிழைகளை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கான நான் ஒவ்வொரு மாதமும் வாஸ்து வகுப்பு எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நான் இந்த காணொலி வாயிலாக என்ன சொல்லணும்னா, ஒவ்வொரு குடும்ப தலைவிகளும் இந்த வாஸ்து பற்றி தெரிஞ்சுக்கணும். என்ன காரணம்னா, நீங்கள் போய் தொழில் முறையாக வாஸ்து பார்க்க கூட வேண்டியதில்லை. பட் குடும்பத்தில் என்னென்ன பொருள்கள் எங்கெங்கே வைக்கணும், ஒரு பூஜை ரூமில் என்னென்ன தெய்வ படங்கள் வைக்கணும், எந்த திசைகளில் வைக்கணும், ஒரு வாஷிங் மிஷின் வச்சா எந்த திசைகளில் வைக்கணும், ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சா எப்படி வைக்கணும், அது எந்த இடத்துல வச்சா என்ன பலனை கொடுக்கும், ஒரு சமையல் அறையில் வந்து ஒரு அடுப்பு வைக்கிறாங்க, அடுப்புனா அது எந்த திசையில் நின்று சமைச்சா என்ன பலனை கொடுக்கும், அது என்ன அளவுகளில் இருக்கணும், சிங்க்குனா எப்படி இருக்கணும், என்ன அளவுகளில் இருக்கணும். இப்படி வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை மாற்றி அமைச்சினாலே வீட்டில் இருக்கக்கூடிய ஆணுக்கு வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மிக உயர்வான ஒரு பதவிகள் கிடைக்கும், வருமானம் நல்லா இருக்கும். என்னதான் கடன்கள் இருந்தாலும் கடன் அப்படிங்கிறது அடைபடும். அதனால் நான் பெரும்பாலும் சொல்கிறது, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஒரு அடிப்படை வாஸ்து தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு வந்து நம்ம 1 நாள் 2 நாள் செலவு பண்ணாலே போதும். இப்போ என்னோடய வகுப்பில் 2 வகுப்பு வந்தாலே ஒரு 80 to 90% இந்த வாஸ்துவில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் 10% வந்து அதில் இருக்கக்கூடிய உள்ளார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்குது. வாஸ்து ரகசியங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அதை சொல்கிறோம். அது வந்து எப்படின்னா, முக்கியமான விஷயங்களை எப்படி இதில் ப்ரெடிக்ஷன் எடுக்கிறது, ஒரு வீட்டை பார்த்தோன்னே இந்த வீட்டில் இது நடந்திருக்குன்னு எப்படி சொல்கிறது, ஒரு கட்டிட அமைப்பை வச்சு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பலன் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம வாஸ்து கிளாஸில் விரிவாக சொல்லித்தர்றோம். அதுக்கப்புறம் வந்து அனுபவங்கள் ஒரு 10% வந்து நம்ம அனுபவங்கள் ஒரு வருடமோ 2 வருடமோ இது தொடர்ந்து ஒவ்வொரு வீடுகளையும் நண்பர்கள் வீடோ இல்லை செல்லக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய வீடோ அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்து அதில் என்ன இருக்குது, அந்த வாஸ்து வேலை செய்தா அப்படிங்கிறத எடுத்து அனுபவ ரீதியாக டெவலப் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 2 வருடத்தில் ஒரு முழுமையான வாஸ்து நம்பர் ஆகிடலாம். அதுக்கு நம்ம தொடர்ந்து பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம், ஒவ்வொரு மாதமும் கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக சார். நீங்கள் வந்தீங்கனாலே நான் வாஸ்து சம்மந்தமாக நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம். இன்றைக்குமே அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டும் உங்களோட நேரத்தை செலவு பண்ணி நம்மளோட நேயர்களுக்காக நிறைய பயனுள்ள தகவல்களை சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.